ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். கொண்டாட்டம், ஸ்வீட்டடு, கொண்டாடு, ராஜா கைது, இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக். உள்ளபடியே நாம் ரொம்ப லேட்டாக தான் கொண்டாடுறோம் கால சூழ்நிலை காரணமாக. ஆனால் நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி. ராஜாவுக்கு கைது, அவருக்கு 6+6 = 12 மாதங்கள் சிறை அப்படின்னு சொன்னது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. முதல்ல என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, திரிபுராவில் லெனின் சிலை இருக்குது. லெனினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? திரிபுராவில் இன்றைக்கி லெனின் சிலை உடைச்சிட்டாங்க. நாளை ஈவேரா ராமசாமியோட சிலை அப்படின்னு இந்த தற்கூரி ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ட்விட்டை போடுது. இந்த ட்விட்டு வைரல் ஆகுது. இந்த ட்விட்டை கொடுத்து போன வருஷம் நாமளும் வீடியோ போட்டிருக்கிறோம், எல்லோரும் வீடியோ போட்டுறோம். எல்லாருமே இடதுசாரிகளும் திமுகவும் திராவிட கட்சிகளும் பல பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பெரியாரிய சிந்தனையாளர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதுக்கு சரியான தண்டனை கிடைக்காது அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி நீதி கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. 6 மாதம் அதுக்கு சிறை. அதே மாதிரி இன்னொரு வழக்கம் இருக்குது. எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா வீடியோவில் நான் என்ன சொல்கிறது? ஸோ நீங்கள் உள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போய் நிறைய பேசலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அரசியல் தலைவர்கள் பல பேர் சிறைக்கு செல்கிறாங்க. சிறையில் கோர்ட்டில் அவங்க மேலே நிரபராதின்னு தீர்ப்பு வரலாம், என்ன வேணால் நடக்கலாம், சரி என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஒருத்தர் சிறைக்கு செல்கிறத நாம் கொண்டாடுறது இல்லை. ராம் கிரிட்டிக் சேனல் அந்த விஷயத்தை செய்கிறதே இல்லை. ஆனால் ராஜா விவகாரத்தில் கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். ஏன்னா அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், தொடர்ந்து குற்றங்களை செய்பவர். என்ன மாதிரி குற்றம்னா, கருத்து சொல்கிறன்ற பேரில் மக்களையும், அதாவது மக்கள் தலைவர்கள், மறைந்த தலைவர்களை ரொம்ப கொச்சையாக அடிக்கிறது, பெண்களை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசுறது, சாதிய வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது, மத வன்முறையை கிண்டுற மாதிரி பேசுறது. இந்தியாவுக்குள்ளே மத வன்முறையை கொண்டு வந்துருச்சு பாஜக. உத்தரப்பிரதேசில் நீ அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க. சம்பலில் இன்றைக்கி 6 பேர் செத்துருக்குறாங்க. அது இந்து முஸ்லீம் கலவரம். உத்தரப்பிரதேசத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே, இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறான். எல்லாம் ஒன்று கிறிஸ்துமஸுக்கு போகிறான், அவன் ரம்ஜானுக்கு வரான், எல்லாமே நடக்குது. பிரியாணி கொடுக்குறான், இவன் ஸ்வீட்டு கொடுக்குறான், பொங்கல் கொடுக்குறான், எல்லாமே நடக்குது. இவனுக்குள்ளே சண்டையே கொண்டு வர முடியலையே அப்படின்னு தொச்சம் கட்டிக்கிட்டு இங்கே பிரச்சனையை கிண்டணும்னு எப்பயுமே மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் பேசக்கூடிய ஆள் தான் ராஜா. அப்போது இவனுடைய சிறைவாசத்தை நம்ம கொண்டாடணுமா இல்லையா? இந்த கேள்வி இந்த வீடியோவை பார்க்குற மக்கள்கிட்டே விடுறேன். இதுக்கான பதில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கு எண் 1. என்ன வழக்கு? எதற்காக வழக்கு? எங்கு போடப்பட்ட வழக்கு? முதல்ல எக்ஸ் வலைதளத்தில் ராஜா ட்வீட் போட்ட அந்த ட்வீட்டை நீங்கள் படிச்சிருங்க. அது நான் பாருங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ட்வீட்டுக்கு மொத்தம் 17 எஃப்ஐஆர் ஆச்சு, சரிங்களா? ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற தீர்ப்பு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து தான், இந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷனுடைய, முக்கியமாக சொல்லப்போனால் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அது. ஏன்னா பெரியார் பிறந்தமன், பெரியார் தான் ராஜாவுக்கு இன்றைக்கி பாடம் கற்பித்திருக்கிறார் அப்படின்னுலாம் பேசக்கூடிய ஆட்கள் தொடங்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஈரோடு டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புகார் தான் இன்றைக்கி ராஜா பெரியாரை குறித்து தவறாக பேசியதற்கு, அவர் சிலையை உடைப்போம் என்று சொன்னதற்கு நீதிமன்றம் கொடுத்த 6 மாத சிறை தண்டனை. முதல்ல ராஜாவுக்கு நாம் புத்தி சொல்லணும், இப்படி இல்லைங்க தவறு, நீங்கள் பேசுனது தவறு அப்படின்னு சுட்டி கேட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு மென்டல், மண்டையில் மசாலா கிடையாது. நாம் சொல்லலை, நீதிமன்றம் சொல்லிச்சு. இவரை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அது எந்த விவகாரத்தில் தெரியுமா? இதே கேஸ் விவகாரத்தில் தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அது கோர்ட்டுக்கு போகுது. இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கன்னு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்ய மனு போடுறாரு. உடனே உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு? ஏய், நீ மனுஷனா இல்லையா? உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? என்ன நடக்குது? பெரியார் சிலையை நீ உடைப்பேன்னு சொல்லியிருக்கிற, உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டோமோ, ஐயோ இது நான் போடலைங்கோ, எங்கள் அட்மின் போட்டாருங்கோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கோ,
அட்மின் போட்டார், அத்திம்பேல் போட்டார், அத்தாம் போட்டாருலாம் சொல்லக்கூடாது. உன் ஐடியில் இருந்தாடா வந்தது, உன் ஐடியில் இருந்தானே போஸ்ட்டாக இருக்குது, அப்போ நீ தான் பதில் சொல்லணும். வாய்ப்பே இல்லை. இந்த கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு விசாரிக்கக்கூடாது, ஸ்பெஷல் கோர்ட்டில் விசாரி, தூக்கிட்டு போய் உன கொண்டு போய் ஸ்பெஷல் கோர்ட்டில் போ விசாரி அப்படின்னு நீதிமன்றம் சாட்டையை சொல்லிட்டுச்சு ஹெச் ராஜாவை. அன்னைக்கே நான் முடிவு பண்ணோம், கண்டிப்பாக ஹெச் ராஜாவுக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி இது ஸ்பெஷல் கோர்ட் மட்டும் இல்லை, நீதிபதியும் ஜெயவேல் தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பான நீதிபதியை நியமிச்சிட்டார். அதுவும் இந்த கேஸோடைய சேர்ந்த கேஸ் நம்பர் 2 அதை பற்றி பார்ப்போம். கேஸ் நம்பர் 2 என்னென்னா, அதை நம்ம பொது வெளியில் சொல்லவே முடியாது. ஏன்னா கனிமொழி அக்கா அவங்க எம்பியாக இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப கொச்சையாக அந்த நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை அந்த மாதிரிலாம் யாரும் கொச்சையே படுத்த மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அவமானமான ஒரு செய்தியை எக்ஸ் வலைதளத்தில் இந்த நாய் பதிவிட்டான். உடனே இந்த நாயை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பல இடத்துல புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரும் இப்போ இன்னைக்கு தீர்ப்பு வழங்கினது எந்த புகாரை மையம் வச்சு தீர்ப்பு வழங்கியிருக்குது அந்த ஸ்பெஷல் நீதிமன்றம் அப்படின்னா, அதுவும் ஈரோடு கருங்கல்பாளையம் அந்த ஸ்டேஷனில் கொடுத்த புகார் தான். அப்போ ஈரோடு தான் பகுத்தறிவு கற்றுக் கொடுக்குது, சமூக நீதி கற்றுக் கொடுக்குது, பெரியார் பிறந்த மண். அதனால தான் அங்கிருந்து தான் பகுத்தறிவு ஹெச் ராஜாவுக்கு நீ கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது ஈரோடைய சிறப்பு நமக்கு கொடுத்த பெரியார், அது மட்டும் இல்லை அந்த மண் மக்களும் இன்னைக்கு சமூக நீதியை ஒரு நீதியை தட்டி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சிறப்பான விஷயமே. எக்ஸ் வலைத்தளத்தில் போட்ட ட்வீட்டு தானே இவனுக்கு பிரச்சனை. பெரியாரை பற்றி இந்த முண்டாக்கலப்பை பேசினால, இதில் நீங்கள் மறுபடியும் அதை ட்விட்டை போடுறேன், நீங்கள் படிங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்குவாங்க. நான் டக்குன்னு அடுத்த லைனுக்கு போயிடுறேன். இந்த முண்டகலப்பை போட்ட ட்வீட்டில் ஈவேரா ராமசாமி அப்படின்னு போட்டுக்கிறான். முதல்ல நான் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நூலாண்டிங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த நூலிபான்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஈவேரான்னு போட்டால் ராமசாமின்னு தனியாக போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுலேயே வந்துடுது, ஈரோடு வெங்கடநாயக்க ராமசாமி அப்படின்னு வந்துடுது. அப்போது நீங்கள் முனியை சேர்த்து தான் இனிஷியலாக ஈவேரான்னு போடுறீங்க. அப்போ ஈவேரான்னு போடுறதுனா இருந்தால் ராமசாமி தேவையில்லை. அதுவும் இந்த முண்டை கலப்பிக்கு இன்னொன்று சொல்கிறேன், வே ரா அப்படிங்கும்போது இந்த வே பெரிய வே தேவையில்லை, அதாவது ரெட்டை சுழி வே தேவையில்லை, ஒத்த சுழி போட்டால் தெரிஞ்சு போதும். ஏண்டா நீங்கள்லாம் அரசியல் இருக்கிற ஒரு தமிழில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது கூட தேவையில்லை. இன்றைக்கி கூகுளில் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னாவே அதே எழுத்து பிள்ளை இல்லாத வந்துடுது. அந்த மயிர் கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என்னத்த அரசியல்னு என்னத்த மயிரை பிடுங்கி ஒரு மொழியை கூட ஒழுங்காக எழுத தெரியல. ஈக்கு பெரிய வேணா போடுறான், சின்ன வேணா போடணும், அதை விட்டுட்டு பெரிய வே போட்டு அதுக்கப்புறம் ரான் போட்டிருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அதே ஈவேரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்மே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ராமசாமி வேற, ஒழுங்காக ட்விட்டே உனக்கு போட தெரியல. நீ எல்லாம் கருத்து சொல்ல வந்துட்ட பெரியாரை பற்றி பேசணும் அப்படின்னா பெரியார் அளவுக்கு ஆசை சிந்திக்கிற அளவுக்கு பாஜகவில் மூளைக்காரன் யாரும் கிடையாது. இப்போ தான் ஒரு ஆள் மூளை இல்லாமல் இங்கிலாந்து போய் மூளையை வாங்கிட்டு வந்துருக்கிறான். நான் அவனுக்கு வளைச்சி அடுத்து அடிப்போம். அண்ணாமலை என்கிற ஒரு தற்குறிக்கு நாம் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். நீ சொன்ன இல்லை, ட்விட்டரில் போட்டு இல்லை, அதை அட்மின் போட்டாருன்னு சொல்கிறல்ல, அப்போது அந்த ட்விட்டு தப்புன்றதை நீ ஒத்துக்கிட்டு இல்லை. வேற ஒருத்தர் ஆள் போட்டாங்க, நான் போடல அப்படின்னா அது தவறான ட்வீட்டுன்னு உனக்கே தெரியுது. சரியா தற்கொலை? நான் சொல்கிறது புரியுதா? உனக்கே தெரியுதுல்ல. அப்போது நீ தான் போட்ட, ஆமாம் நான் தான் போட்டேன், பெரியார் சிலையை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஒழுங்காக இருக்கணும். அந்த ஸ்டாண்ட் அதுலேயே நிற்கணும். ஆமாம் நீ சிறையை கொடுக்குறியா, நான் சிறை செல்ல தயார், நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படிங்கிறது ஸ்டெடியே இருந்திருக்கணும். அந்த ஸ்டெடியும் உனக்கு இல்லை. நான் உள்ளபடியாக என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு ட்விட்டு போட்ட, என்ன போட்ட, பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டு. நீதிமன்றத்தில் நான் போடல, என் அட்மின் போட்டான், எனக்கு அந்த ட்விட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு
ஒரு பொய்யை புழுகுன. நீதிபதி என்ன முட்டாளா? நீ முட்டாளு, உன் கூட்டமே முட்டாளு, உன் கருத்தியலும் முட்டாள்தனம், எல்லாமே வந்து ஒரு டுமாய்கோலிங்க, நல்லா தெரியும். ஆனால் நீதிபதி அப்படியா? நீதிபதி செருப்பை கொண்டு அடிக்கலை, அவ்வளோதான். உன்னோட ஐடியிலிருந்து தானே வந்தது, அப்போ நீ தானே போட்ட, அப்போ நீ தான் காரணம். இந்த அட்மின் போட்டான், அத்திம்பேல் போட்டான், மாமா போட்டான், மாமி போட்டான் அப்படின்னு இந்த பித்தலாட்டெல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்ட்டு அப்படி நீதிபதி. அதனால் ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியார் சிலையை உடைக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறியா? ஆமாம், நான் உடைக்கிறேன், உடைப்பேன், இதுக்கு மேலே அதை உடைக்க அது ட்ரை பண்ணுவேன். அந்த கருத்தில் நீ ஸ்டடியாக இருக்கணும்ல. இல்லைடா மரமண்டை, கருத்து வந்து நம்ம வெளியே சொல்கிறோன்னா உயிரே போனாலும் அந்த கருத்தை பின்வாங்கக்கூடாதுடா. மன்னிப்பு கடிதம் எழுதியே நீங்கள் பொழைச்ச நாய்கள். அதனால் உங்களுடைய புத்தி நாயை விட கேவலமாக தான் இருக்கும். ஆனால் எங்கால் அப்படி இல்லை. பிள்ளையார் சிலையை உடைச்சியா அப்படின்னு எப்படி டைரக்டாக நீதிபதி பெரியாரை பார்த்து கேட்குறதுன்னு நீதிபதி தடுமாறுறாரு. அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு என்ன, பெரியார் சிலையை உடைச்சுமா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம், நான் காசு கொடுத்து வாங்கினேன், நானே தலை மேலே சுற்றி போட்டு உடைச்சேன், பிள்ளையார் சிலையை நான் உடைச்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட மனுஷன் பெரியார். அவர் தான் கருத்தியில் ஸ்ட்ராங்காக நின்னார். உன்ன மாதிரி தற்கூரி அரசியல்வாதி கிடையாது பெரியார் சமூகத்துக்கான ஆள், அரசியலுக்கான ஆள் கிடையாது. அவர் சமூகத்துக்கான ஆள், சமூக நீதிக்கான ஆள். அவர் வந்து யார் ஒடுக்கப்படுகிறாரோ அவர் பக்கம் நிற்கணும்னு சொன்ன ஆள். கருப்பு சட்டக்காரன் சாதாரண நினைக்காத, உன்னால் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இன்னைக்கு நீதி கொடுத்துட்டார் பெரியார். அதுவும் அந்த பெரியாருடைய மண், அந்த அந்த மாவட்டத்திலிருந்தே 2 புகார்கள், அந்த 2 புகார்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கி 2 பேர் ரெண்டு தண்டனை ஒரே டைமில் ஒன்று கிடச்சிருக்குது. 1 வருஷம் சிறை தண்டனை கிடச்சிருக்குது. நீ பெயிலில் கூட வெளியே வந்துடலாம். நான் பெயிலில் வந்துட்டேன், 4 நாள் வந்துட்டேன், 10 நாளில் வந்துட்டேன், நீ அடுத்த நாளே கூட நீ வந்துடுவ பெயிலில். ஏன்னா மேலே இருக்கிறது உங்கள் கவர்மெண்ட். ஆனால் நீ குற்றவாளி நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவன், உன் மேலே குற்றம் இருக்கு, உனக்கு தண்டனை 1 வருஷம் இருக்குது. இந்த வரலாற்றில் ராஜா வந்து குற்றவாளின்னு சொன்ன அந்த தீர்ப்பை வரலாற்றில் எங்கேயும் மறக்கவே முடியாது. ராஜா அப்படிங்கிற ஒரு 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 அரசியல்வாதி அப்படின்னு ஒரு நாளைக்கு பேசினான். பிஜேபியில் வந்து ராஜாவை புகழ்ந்தோ நீ செத்த வேட்டி கூட பேசினா கூட, அவன் 2 கேஸை வாங்கினவன், அவன்லாம் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு எங்கள் ஆளுங்க ஈஸியாக உன்னை வந்து பாசிங் லோடு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. காரணம், உன்னுடைய வரலாறு சரியில்லை. நாவடக்கம் வேண்டும். ஒரு அரசியல் தலைவர்கள், மறைந்த தலைவர்களை பேசும்போது நாவடக்கம் வேண்டும். ஒரு பெண்களை பேசும்போது நாவடக்கம் வேண்டும். ஒரு பெண்ணோட ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு எந்த ஆணுக்கும் தகுதி கிடையாது. எந்த ஆணும் கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, பெண் ஒத்துக்கிட்டால் தான் அந்த பெண்ணை தொட முடியும். நீ கனிமொழி அக்காவை பற்றி நீ போட்டிருக்கிற ஒரு ட்விட்டு, ஆனால் பரதேசி நாயை செருப்பை கொண்டு அடிப்பாங்க. எங்கே கொண்டு போய் சொன்னால் தெரியுமா? நீ உங்கள் வீட்டு பெண்களை அப்படியே வரிசையாக உட்கார வச்சு கனிமொழி அக்காவை பற்றி நீ போட்ட, இது எம்பி கனிமொழி அக்காவை பற்றி நீ போட்ட ட்விட்டை உன் வீட்டு பெண்கள் முன்னாடி நீ அதை படிச்சின்னா செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் உனக்கு வந்து சாங்கியம் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஏன்னா உட்கார வச்சு படிச்சுப்பாரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடான காரி முகரையில் துப்புவாங்க. ஏண்டா உனக்கு பொம்பளை என்ன அவ்வளோ ஏன்னா கில்லுக்கிறியா போச்சா? ஏன்னா அந்த ட்விட்டு அந்த மாதிரி, அந்த ட்விட்டை நான் போடுங்க, நாங்கள்லாம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் என்னால் மரியாதைன்னு ஒருத்தரோட மரியாதை அவரை கெடுக்கக்கூடாது. அந்த ட்விட்டை நம்ம போட்டு மறுபடியும் நம்ம எடுத்துக்காட்டுக்கு தான் நம்ம போடுறோம் அப்படின்னாலும் அதுவும் அவங்களுடைய மனதை பாதிக்கும். திராவிட கருத்தியலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நமக்காக பாராளுமன்றத்தில் நல்லா பேசுகிறாங்க. அவங்களுடைய விஷயத்தில் நாம் அவங்கள ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கிற அந்த ட்விட்டை நாம் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், ரொம்ப கேவலமான ட்விட் அது. கால்டுவெல்லாம் ஒரு ஆளா, அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படிமா, இவன் பெரிய பிடுங்கி மாதிரி எல்லாரையும். அவன் வந்து உடனே வந்து கால்டுவெல்ல பிஷப் வந்து கேவலமாக பேசுறது, உடனே வந்து மெக்காலாலாம் ஒரு ஆளா. ஏன்னா கல்வியை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? மெக்காலாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மெக்காலே கல்வி அனைவருக்கும் கல்வி, அதுதான் மெக்காலாவுடைய கல்வி. உனக்கு வந்து நீ மெக்காலே தான் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த குருகுல கல்வியை ஒழிச்ச மனுஷன் அவர் தான். குருகுலம்னா என்ன தெரியுமா? பாப்பார பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் குருகுல கல்வி. மற்ற ஜாதிகாரன்
அவன்லாம் பாப்பானுக்கு வேலை செய்யணும். இதை ஒழிச்சாலும் மெக்காலே, அதனால் மெக்காலை எதிர்ப்பான். எல்லாரையும் பெரியாரை வந்து பேசுறது, பெரியார் இயற்றிய புத்தகங்கள் எவ்வளவு, பெரியார் பேசிய மேடை பேச்சுகள் எவ்வளவு, பெரியாருடைய மேடை பேச்சுகளில் பெரியார் கூட பயணித்தவர்கள் எவ்வளவு, இதில் எதையாச்சும் ஒன்றா எங்கேயாச்சும் ஒன்றை வந்து ஒரு பிரிப்பு வைக்க முடியுமா? அந்த ஆளுக்கும் உனக்கும் 10% கணக்கு போட்டால் கூட அவருடைய அறிவில் உனக்கு 0.1% கூட உனக்கு கிடையாது. நீ ஒரு தற்குறி முண்டம். உனக்கும் பெரியாருக்கும் ஏணு வச்சா கூட எட்டாது. பெரியார் சிந்தனையையும் ஆரிய சிந்தனையையும் தெளிவாக, இந்த ஆரிய சிந்தனைங்கிறது மயிராணியை நீங்கள் வந்து இந்து கடவுளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஆரிய சிந்தனை சொல்லலை. உண்மையான ஆரிய சிந்தனையை கொண்டு போய் வெளியில் சொன்னால் செருப்பில் அடிப்பாங்கள. பெரியார் சிந்தனையை கொண்டு போய் சொல்லு. சாதி வெறி பிடித்தவனும் மத வெறி பிடித்தவனும் பெரியார் சிந்தனையை பார்த்து திருந்துவான். இதுதான் பெரியார். இந்த தீர்ப்பு வருதில்ல, அந்த அன்னைக்கு தான் நிறைய கோஇன்சிடென்டான விஷயம். உடனே ஈரோட்டில் வந்து 2 வழக்கு, அந்த 2 வழக்கு முகாந்திரத்தில் தான் தீர்ப்பு கொடுத்ததுன்னு சொன்னோம். பெரியாருடைய மன்னெல்லாம் பேசணும் இல்லையா? அதே மாதிரி என்னைக்கு தீர்ப்பு வந்ததோ அன்னைக்கு ஐயாக்கு வீரமணியோடைய பிறந்த நாள். அப்போது வீரமணி அவர்களுக்கு பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறந்தநாள் பரிசாக கோர்ட்டு வந்து எச் ராஜாவுடைய வழக்கு, எச் ராஜாவுக்கு தண்டனை, இதெல்லாம் வந்து வீரமணி ஐயாவுக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தது அப்படின்னு நாம் கருதுகிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பெரியார் மண்ணிலேயே 2 எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் முகாந்திரத்தில் 2 கேஸுக்கும் கரெக்டாக 2 கேஸுக்கும் தலா 6 மாதங்கள், 12 மாதங்கள், கிட்டத்தட்ட 1 வருடம் அவருக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்குது நீதிமன்றத்தினால். மேல்முறையீடு செய்வதற்கு 1 மாத காலம் அவகாசமும் கொடுத்துருக்குது. மேல்முறையீட்டுக்கு போகலாம், அங்கே போய் ஜாமீன் வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீ பேசுனது தவறு அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் முடிவு பண்ணியிருக்குது. அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பேச வந்தோம். உண்மையிலேயே சீட்டெடு கொண்டாடு. எச் ராஜா ஒரு கைதி, ஒரு குற்றவாளி. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,